இந்த பதிவு சுய பரிசோதனைக்காக. அல்லாஹ் கூறும் அறிவுரையின் மூலம் நாம் செயல்களை பரிசோதிப்போம் வாருங்கள். இந்த பதிவு முன் சென்ற பதிவின் தொடர்ச்சி. பரிசோதனை 2. இறைவன் கூறும் முதற் தொடர்ச்சியின் திருவசனத்தின் மீதமுள்ள உபதேசத்தை கேட்போம். அல்லாஹ் கூறுகிறான், ولا يبدين زينتهن إلا لبعولتهن أو آبائهن أو آباء بعولتهن أو أبنائهن أو أبناء بعولتهن أو إخوانهن أو بني إخوانهن أو بني أخواتهن أو نسائهن أو ما ملكت أيمانهن أو التابعين غير أولي الإربة من الرجال أو الطفل الذين لم يظهروا على عورات النساء ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. பெண்கள் தங்களுடைய கணவர்கள், தங்களுடைய தந்தைகள், தங்களுடைய கணவர்களின் தந்தைகள், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய கணவர்களின் பிள்ளைகள், தங்களுடைய சகோதரர்கள், தங்களுடைய சகோதரர்களின் பிள்ளைகள், தங்களுடைய சகோதரிகளின் பிள்ளைகள் அல்லது முஸ்லிமாகிய தங்களுடைய இனத்தாரின் பெண்கள், தங்களுடைய அடிமைகள் அல்லது பெண்களின் விருப்பமற்ற தங்களை அண்டி வாழும் ஆண்கள், பெண்களின் மறைவான அவயங்களை அறிந்து கொள்ளாத சிறு பிரயாத்தையுடைய ஆண் குழந்தைகள் ஆகிய இவர்களை தவிர மற்றவர் முன்னும் தங்களின் அலங்காரத்தை அறவே வெளிப்படுத்த வேண்டாம். இன்னும் தாங்கள் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணங்களை போன்ற மறைந்திருக்கும் தங்களுடைய அலங்காரத்தை அறிவிக்கும் நோக்கத்துடன் தங்களுடைய கால்களை பூமியில் தட்டி தட்டி நடக்க வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, இதில் எதிலும் உங்களால் தவறு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்விடம் பக்கமே பாவ மன்னிப்பை கோரி உங்கள் மனதை திருப்புங்கள். அல் குர்ஆன் 24வது பாகம் 31வது வசனம். நாம் சென்ற பதிவில் அந்நிய ஆண்களுடன் பேசக்கூடாது, அந்நிய ஆண்களுடன் பழகக்கூடாது, அது கூடாது இது கூடாது என்றெல்லாம் உங்கள் சிந்தனையில் ஓடச் செய்திருப்போம். யார் அந்த அந்நியான்கள் என்று நீங்கள் ஒரு விடயம் தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பீர்கள். நான் சொல்வது சரிதானே? அதை விளக்கிக்கத்தான் அல்லாஹ் உங்களுக்கு புரியும் விதமாக சுருக்கமாக யாருடன் பேசலாம் பழகலாம் என்பதை வரையறைத்து விட்டான். மேற்சொன்ன ஆண்களை தவிர மற்ற எல்லா ஆண்களும் அந்நியர்களே. இன்றைய நமது சகோதரிகள் நண்பர்கள் என்று கூறி ஆண்களுடன் பேசுவது, பழகுவது, அவரது பதிவுகளுக்கு லைக் கொடுப்பது, கருத்துகளையும் தனது எமோஜியையும் அனுப்புவது எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. இதற்காகத்தான் அல்லாஹ் நம்பிக்கையான பெண்களுக்கு மட்டும் உபதேசம் செய்யும்படி நபியை ஏவுகிறான். ஏனென்றால் உண்மையை சொன்னால் இந்த அநியாயங்கள் என்று தெரிந்து செய்யும் சகோதரிகளுக்கு எரிச்சலாக இருக்கும், மனம் ஏற்க மறுக்கும். அதற்குத்தான் கேட்பவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் உபதேசம் செய்யும்படி கூறுகிறான். எனது அருமை இஸ்லாமிய சகோதரிகளே, நமது எதிரி மனிதன் உருவில் வழிகெடுக்கிறான் என்பதை மறவாதீர்கள். மேல் சொன்ன ஆண்களை தவிர்த்து மற்ற ஆண்கள் எல்லாம் எதிரிகளே. நம்பிக்கையாளர்களுக்கு எதிரி யார்? ஷைத்தான். அப்படி என்றால் நீங்கள் நட்பாக இருக்கும் ஆண்கள் யார்? மேற்சொன்ன நம்பிக்கையாளர்களாக இல்லை, எதிரியான ஷைத்தான்களா? உன் நண்பனை பற்றி சொல், நீ யாரென்று சொல்கிறேன் என்பதை போல் உன் நண்பர்களை பற்றி சிந்தித்து நீ எவ்வளில் இருக்கின்றாய் என்பதை உன்னை நீயே இதன் மூலம் அறிந்து கொள். நீ அல்லாஹ் கூறும் ஆண்களோடு நட்பு கொண்டிருக்கும் நம்பிக்கையானவளா? இல்லை, உங்களுக்கே புரிந்திருக்கும் நாம் என்ன பேசுகிறோம் என்று. சகோதரியே, சற்று சிந்தித்து செயல்படு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் அடுத்த பரிசோதனையை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்.